ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பாருங்கள், இன்றைய மாடி தோட்டத்தில் நம்ம என்னென்ன வேலைகள்லாம் பண்ணுறோம் அப்படின்றத பார்க்கலாம். டிசம்பர் பூலாம் பாருங்கள் சூப்பராக பூக்க ஆரம்பிச்சிருக்கு. டிசம்பரே போயிட்டு ஜனவரியில் தான் வந்து இப்போ இந்த பூலாம் பூக்க ஆரம்பிச்சு நிறைய மொட்டுக்கள் வச்சுருக்குது. அதேமாதிரி நம்ம தோட்டத்தில் இந்த செவந்தி பூ சொல்கிறோம் இல்லையா, சாமந்தி செவந்தின்னு சொல்லுவாங்க. அந்த பூக்களும் இப்போ தான் வந்து நல்லா வந்து பூக்க ஆரம்பிச்சிருக்குது. இன்னும் நான் வந்து அறுவடை பண்ணலை. போன வாட்டிலாம் வந்து நான் பொங்கலுக்குலாம் வந்து செவந்தி பூவெலாம் நல்லா அறுவடை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் இந்த வாட்டி கொஞ்சம் லேட்டு தான், என்னான்னு தெரியல. டிசம்பர் பூவே இப்போ தான் வந்து மொட்டுக்கள் நிறையா வச்சு பூக்கள் பூக்க ஆரம்பிக்குது. அதே மாதிரி நித்தியமல்லிலாம் நம்ம தோட்டத்தில் தொடர்ந்து பூத்துக்கிட்டே தான் இருக்குது. அது வந்து அப்படியே நிற்கவே இல்லை. நம்ம வந்து அந்த பூத்ததுக்கப்புறம் அதை கட் பண்ணி விட விட அது மாட்டும் மொட்டு வச்சு நிறையா பூத்துட்ருக்குது. அடுத்தது பாருங்கள், நம்ம வந்து கத்திரிக்காய் வந்து நம்ம விதைக்கி விட்டோம் இல்லையா, அதையும் நம்ம எடுத்துக்கலாம். 4 கத்திரிக்காய் வந்து விதைக்கி விட்டுருந்தேன். 5 இருந்தது, அதையும் எடுத்துக்கிட்டேன். இன்னொன்று இருந்தது, அதையும் எடுத்துக்கிட்டேன். ஒரு கத்திரிக்காயும் இருந்துச்சு, அதையும் நம்ம பறிச்சிக்கலாம். கத்திரிக்காய் எல்லாம் இப்போ செடியெல்லாம் ஒரு மாதிரி ஆகிடுச்சி. இப்போ நம்ம வந்து இதை கட் பண்ணி விட்டுட்டு பார்க்கணும். நல்லா வந்துச்சுன்னா நமக்கு ஓகே, இல்லைனா எடுத்து போட்டுட்டு நம்ம விதைகள் போட்டு வச்சுட்டு, விதைகள் இப்பயே நம்ம போட்டோம்னா செடி நமக்கு உருவாயிடும். அதுக்கப்புறம் நம்ம மாற்றி வச்சுக்கலாம். அதேமாதிரி பாருங்கள், சோளமும் வந்து நான் இன்றைக்கி ஒரு 3 சோளம் எடுக்க போகிறேன். ஏன்னா எல்லாம் வந்து அப்படி காஞ்சி போன மாதிரி இருக்குது. எப்படி இதுன்றதை பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட் டைம் சோளம் போட்டதெல்லாம் நமக்கு வந்து அந்தளவுக்கு தெரியல, எப்போ அறுவடை பண்ணுறது அப்படின்றது தெரியல. நம்ம வந்து இது ட்ரை பண்ணி பார்க்கலாம். வந்துச்சுன்னா ஓகே, நம்ம அதுலேருந்து நம்ம வந்து அடுத்தடுத்து நம்ம வந்து சோளத்தை போட ஆரம்பிக்கலாம். ஒரு 3 மட்டும் இப்போ எடுத்துட்டா, மீதி எல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் இன்னும் ஒரு 10 டேஸ்க்கு அப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். செவந்தி பூ பாருங்கள், நல்லாவே சூப்பராக வந்து இப்போ பூக்க ஆரம்பிச்சிருக்குது. இது வந்து பழைய செடி, இது பழைய தொட்டி. இதுதான் வந்து தாய் செடின்னு சொல்கிற செடி. இது வந்து பாருங்கள், அந்த அளவுக்கு வந்து வளர்ச்சியே இல்லாமல் பூக்கள்லாம் வந்து சிறிய சைஸில் இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம இதுலேருந்து நம்ம கட்டிங்ஸ் போட்டு வச்ச செடி எல்லாமே நல்லா சூப்பராக வந்து பூவெல்லாம் பெருசு பெருசாக பூக்குது. அதையும் நான் உங்ககிட்ட காமிக்கிறேன். இதுக்கு என்ன காரணம்னா வந்து நமக்கு இதை தொட்டி மாற்றி வைக்கணும். இப்போ இந்த செடியை பாருங்கள், இது வந்து புதுசாக வந்து நம்ம பதியம் போட்டது. அது நல்லா சூப்பராக வந்து பெருசு பெருசாக பூக்குது. அடுத்தது பாருங்கள், மிளகாய் பாருங்கள், நம்ம தோட்டத்தில் மிளகாய் வந்து அறுவடை கொடுக்க ஆரம்பிச்சிருக்குது. இதுதான் ஃபஸ்ட்டு. நான் வந்து இன்றைக்கி பறிக்கலை. ஒரு 2 நாள் போனதுக்கப்புறம் நம்ம வந்து பறிச்சிக்கலாம் சொல்லிட்டு விட்டுட்டேன். நிறைய மிளகாய் பாருங்கள் ஒரே செடியில். நம்ம தோட்டத்தில் இப்போ வந்து ஒரு 5 தொட்டியில் வந்து மிளகாய் செடி வச்சுருக்கிறேன். தனித்தனியாக வச்சுருக்கிறேன். மிளகாய் வந்து கொஞ்சம் நல்லா வெயில் படணும், அதனால் தனியாகவே எடுத்து வச்சுட்டேன், கும்பலில் வைக்கல. ஏன்னா வந்து செடியோடு செடியாக கலந்து வைக்கும்போது அதுக்கு வெயில் அந்த அளவுக்கு படமாட்டேன்து. அப்புறம் நமக்கு வந்து அறுவடையும் கம்மியாக இருக்குது. இப்போ பாருங்கள், சூப்பராக வந்து நான் மிளகாயெல்லாம் வந்து தனியாக எடுத்து வச்சுட்டேன். அடுத்தது பாருங்கள், தக்காளி செடியை பற்றி நான் வந்து ஒரு ஷார்ட்ஸ் கூட போட்டேன். நல்லா எனக்கு வந்து ஆதரவு கொடுத்தீங்க. சூப்பராக வந்து நமக்கு தக்காளி நிறையாவே வந்து நமக்கு அங்கங்கே இருக்குது. அப்புறம் பாருங்கள், வெண்டைக்காய் வந்து ஒரு விதைக்கி விட்டுருந்தேன், அதுவும் நம்ம வந்து பறித்து எடுத்துக்கலாம். இப்போ வாங்க, நம்ம வந்து சோளத்தை வந்து நம்ம பிரித்து பார்த்துடலாமா, எப்படி இருக்குதுன்றத வந்துருக்குதா என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் டைம்ன்றதுனால எனக்கே கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது. சோளம் உள்ளே இருக்குமா என்னான்னு தெரியல, பார்க்கலாம். வந்து இப்போ ஃபஸ்ட் டைம் சோளம் எடுக்கிறதுனால நமக்கு வந்து அந்தளவுக்கு சரியாக தெரியல, எப்படி இருக்குதுன்றதை பார்க்கலாம். பாருங்கள், ஓரளவுக்கு வந்து சோளம் வந்து ஃபுல்லாகவே வந்திருக்குது. என்ன ஒன்று இன்னும் கொஞ்சம் விட்டுருக்கணும், ரொம்ப பிஞ்சியாக இருக்குது. இப்போ அடுத்தது பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம ஸ்வீட் கார்ன் வாங்கி போடலான்னு இருக்கிறதுக்கப்புறம் தான், ஸ்வீட் கார்ன் வாங்கி போட்டால் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக வருது இல்லையா, ஈஸியாக நம்ம வந்து மாடி தோட்டத்தில் வளர்க்கலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்துடுச்சு எனக்கு. இதுக்கப்புறம் சோளத்தை வந்து நம்ம ஈஸியாகவே வளர்க்கலாம். பாருங்கள், இப்போ 3த்துமே வந்து நான் பிரிச்சுட்டு காட்டுறேன் எப்படி இருக்குதுன்றதை பாருங்கள். சூப்பராக பாருங்கள். ஆனால் பாருங்கள், 2த்துல பாருங்கள் நல்லா பெருசு பெருசாக இருக்குது. ஆனால் வந்து ஃபுல்லாகவே வந்து சோளம் விழலை, அங்கங்கே ஒன்று ஒன்று வந்திருக்கு. பாருங்கள், நம்ம வந்து இப்போ அடுத்தது வந்து பூக்களை பறிச்சிக்கலாம். கத்திரிக்காய் விதைகள் எடுத்துட்டோம், சோளம் பறிச்சிட்டோம். இப்போ வந்து பூக்களையும் பறிச்சுட்டு நான் ஃபுல்லாக காமிக்கிறேன். இப்போ வந்து டிசம்பர், நித்தியமல்லி, கனகாமரம் நம்ம தோட்டத்தில் எல்லாமே சூப்பராக பூத்துட்ருக்குது. இப்போ டெய்லியுமே நிறையா பூக்கள் கொடுக்குது. இப்போ ஃபஸ்ட்டு அதில் வந்து நான் இப்போ வந்து டிசம்பரை வந்து நான் பறிச்சிக்கிறேன். நான் வந்து ஃபுல்லாக பறிச்சுட்டு காட்டுறேன் உங்களுக்கு. அவ்வளோதான், இப்போ வந்து டிசம்பர் ஃபுல்லாக பறித்து எடுத்துட்டேன். இப்போ அடுத்தது பாருங்கள், நித்தியமல்லி வந்து பறிக்க போகிறேன். நித்தியமல்லி நான் ஃபுல்லாக பறிச்சுட்டு காட்டுறேன். ஏன்னா வந்து வீடியோஸ் வந்து ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்கும். ஆனால் ஃபுல்லாக பறித்து முடிச்சுட்டு காட்டுறேன் உங்களுக்கு. டெய்லியுமே பூக்களை பறிக்கிறதையே காமிச்சிட்டு இருந்தேன், உங்களுக்கும் வீடியோ வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப போர் அடிக்கும் இல்லையா, அதனால தான். இப்போ நான் பாருங்கள், ஃபுல்லாக இப்போ வந்து நான் பறிச்சுட்டு நித்தியமல்லி எவ்வளோ பறிச்சிக்கிறோம் அப்படின்றத பார்க்கலாம். நிறையவே இருக்குதுங்க பூ. பாருங்கள், ஃபுல்லாக பறித்து முடிச்சிட்டேன். இப்போ அடுத்தது வந்து நான் கனகாமரம் பூ பறிக்க போகிறேன். கனகாமரம் வந்து நம்ம வந்து 1 டே விட்டு தான் 1 டே பறிக்கிறோம். அதுக்குள்ளேயே நல்லா சூப்பராக பூக்க ஆரம்பிக்குது. நல்லா கலர் பார்க்குறதுக்கு நல்லா அப்படியே ஆரஞ்சு கலர் மாதிரி
சூப்பராக இருக்குது. அந்த ரெட்டும் ஆரஞ்சும் கலந்த மாதிரி இருக்குது கலர் பார்க்குறதுக்கு. அதையும் நம்ம பறிச்சுக்கலாம். அடுத்தது வந்து நம்ம வந்து இப்போ கொஞ்சம் கீரை வந்து நான் பறிக்க போகிறேன். மணத்தக்காளி கீரை வந்து நம்ம தோட்டத்தில் நிறையாவே அங்கங்கே முளைஞ்சி போயிருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குது. கீரைகள் பார்க்கறதுக்கு நல்லா பச்சை பசேல்னு நல்லா பசுமையாக இருக்குது. அதனால் வந்து நான் இப்போ மணத்தக்காளி கீரை வந்து நம்ம தோட்டத்தில் கொடுத்த எல்லா தொட்டிலுமே வளர்ந்துருக்கு, தானாகவே வளர்ந்துருக்கு. அதை நம்ம பறிச்சிக்கலாம். நம்ம ஒரு வாட்டி வச்சாலே போதும். அது அப்படியே வந்து விதைகள் விழுந்து அந்தந்த சீசனுக்கு அதுக்கு அழகாக வந்து அது முளைக்க ஆரம்பிச்சிருக்குது. நம்ம வந்து தேவையான அப்போ நம்ம வந்து அதை சமையலுக்கு எடுத்துக்கலாம். பாருங்கள், ஃபுல்லாகவே நான் வந்து இப்போ மணத்தக்காளி கீரையும் நல்லா ஃபுல்லாக நான் பறித்து எடுத்துட்டேன். நிறையாவே கீரைகள் நமக்கு வந்து வாரத்துக்கு ஒரு வாட்டி வந்து நமக்கு கீரைகள் கிடச்சிக்கிட்டே இருக்குது நம்ம தோட்டத்தில். கீரைக்கு பஞ்சமே இல்லை நமக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து அறுவடை இதோடு முடிச்சுக்கலாம். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். என் வீடியோஸ் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் வரும். இன்றைக்கி ஒரு சூப்பரான அறுவடை பார்த்துருப்பீங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.